நீங்கள் ஆல்ரெடி மக்களுக்கு கரண்ட்டு கட்டை குத்தி ஏமாத்தினா மாரி, அப்புறம் விவசாய கடன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆசை காட்டி மோசம் பண்ணா மாதிரி இப்பயும் ஏமாத்து வேலை தான் பார்க்குறீங்க. ஏன் இப்படி விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கடுமையாக காட்டமாக விமர்சனத்தை பதிவு பண்ணியிருக்கார். யார் அவர்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் தாவேக்கா அரசுக்கு கண்டனம். ஏன்னா மெட்ரோ அணையில் தண்ணி திறக்க வேண்டிய 12ஆம் தேதி இன்றைக்கி ஜூன் 12 தண்ணி திறக்கணும். தண்ணி இல்லை. அதுக்காக ஒரு டென்ஷனாக இருக்கார். தண்ணி திறந்து விட வேண்டிய நீங்கள் தண்ணி திறக்கல, இதனால் விவசாயிகள் கடும் அவதிக்கு உட்பட்டுருக்கிறாங்க. ஆல்ரெடி 10,000 கோடி ரூபா தொகை இருக்கக்கூடிய விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கடுகளவு கடனை தள்ளுபடி பண்ணி விவசாயிகளை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்குனீங்க. இதுலேயே டென்ஷனாக இருக்குது அவங்க. அதுக்கப்புறமா திடீர்னு சொல்லப்படாமல் மின்வெட்டு வேறு, அதனால் பம்பு செட்டும் ஓடலை, தண்ணியும் திறந்து விடலை. அவங்க ஒரு இப்போ விவசாய கடனும் தள்ளுபடி பண்ணல. அதனால் ஏகப்பட்ட ஏமாற்றத்தில் போராட்டத்திற்கு தள்ளப்பட்ட விவசாயிகளை மறுபடியும் ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 134 கோடி ரூபாய்க்கு நிவாரண உதவி நாங்கள் கொடுக்க போகிறோம், சிறப்பு தொகுப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுறீங்க. இதெல்லாம் எதுக்கு? இந்த ஏமாத்து வேலையை எப்போ தான் நிறுத்த போகிறீங்க? நீங்கள் ஏன் ஏமாத்தினே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.